பிறந்திடும் காதலிக்க ஒரு சாலை புரிந்திடும் ஜீவி முடித்திடும் சேலை அணிந்திடும் ஜீவி முடித்திடும் சேலை அணிந்திடும் எல்லாம் பார்வை பொழிந்திடும் கணக்கு ஒண்ணுதாங்க. ரெண்டு பேரும் சக்காலத்தியாங்களா? எங்க கணக்கு ஒண்ணுதாங்க. ரெண்டு கொம்பு சொன்னீங்க, நான் ரெண்டு கொம்பு. சாயாத கொம்பு ரெண்டுங்க. அவர் கொம்பு ரெண்டு இருந்தாலும் சுருக்காம பண்ணாரு. சாயாதம் கொம்பு இருந்தாலும் அது தந்தானே நிமிர்ந்தும் பாயாத இதுக்குதான் இந்த பெட்டிக்காரரை கண்டா எனக்கு எரிச்சலா வர்றது. உங்களோட வந்தவங்க தானே இந்த 3 பேரும். ஆமா. எப்படி ஒழுக்கமா தொழில் பண்றாங்க. சரி. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என்னமா? ஒரு புள்ள சாப்பிடும் போது கால ஆட்டினா திட்டுவாங்களா இல்லையா? வந்ததுல இருந்து கால ஆட்டிக்கிட்டே தருத்திரம் போயாமட்டும். வாசிக்கிறதோட காண குற ஒரு கண்மணி வந்தா என்னது? நான் மான தேடி வரல, நான் தேடி வந்தது ஒன்னதான். எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? அது ஒரு பெண்ணு தானே, நீங்க பெண்ணு தானே. கேப்போம், எங்க அப்பா அம்மா கிட்ட கேப்போம். எதுக்கு? பொம்பளை பிள்ளையா? அப்படித்தானா? சரி, 2 பேர் இருக்கே, உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், யாரை தேடி வந்தியா அப்படின்ட்டு. அதனால காண குற ஒரு கண்மணினாலே வள்ளிதுல ஒரு இது இருக்கு. இருந்தாலும் நான் தேடி வந்த பெண்ணு 5ஓட பிறந்திருக்கு. 5ஓட பிறந்திருக்கா? ஆமா. அப்போ புத்தம்ல மனசு தானே குறுகுறுங்க. என்னது குறுகுறுங்குது? ஆமா, நீ 5ஓட பிறந்திருக்கீல்ல. ஆமாங்க, 5ஓட பிறந்த பிள்ளை பிறக்கலையே. அந்த பிள்ளைய தான் நான் தேடி. அதைத்தான் நீங்க எதுக்காக இந்த பிள்ளைய என்னைய நீங்க தேடி வரணுங்க? நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரியாது. யாராவது எனக்கு என்ன போய் காட்டுக்குள்ள காவல் பாக்குற பிள்ளைய தேடி வந்து சொல்லி பேசிக்கிறீங்க. இவங்களா இருந்தா எனக்கு என்னன்னு கேக்குறேன். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ன காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ன காவிய கலையே ஓவியமே. கனி போல சுமை தருமாமணியே ஆடிடும் பூங்குயிலே காவிய கலையே ஓவியமே. கண்ணீர் வந்து மின்னல் போல் காணுதே என்ன காவிய கலையே ஓவியமே. உள்ளமே மகிழ்ந்தேனே நீங்கள் கண்டனாலே உன்னை மறந்தாலே உன்னை கண்ட உள்ளமே மகிழ்ந்தேனே. நீரமானம் இல்லாத ஊரே இல்லை, உலகினி மலை இல்லை, மாதே இல்லை, அன்பே இது உண்மையே. இன்று காவிய கலையே ஓவியமே. விளையாடி அலை போல உறவாடி விளையாடி அலை போல உறவாடி உள்ளத்தின் ஆசையே உன்னை முந்தன் தேடுதே உன்னை முந்தன் தேடுதே. கொஞ்சம் பேரும் கிளியே நல்கிம்பம் தரும் போதையே மாலே மலரினும் வெளியதை காதலே.
காவிய கலையே ஓவியமே வந்து மின்னல் போல் காவிய கலையே ஓவியமே நான் தேடி வந்தது வானத்தில என்ன தங்கச்சியை போட்டு வேடிக்கை வீடியோ எடுத்துட்டு இருக்க வாயா. ஏமா உனக்கு பயமா இல்லையா? அவர் வர்றாரு பக்கத்துல பேசாம இருக்க. உன் அண்ணனை கூப்பிட மாட்டியா? எரும மாடு கூப்பிட்டா கேக்குதாங்க அண்ணே? வர வர காது கேட்க மாட்டேங்குது. எரும மாடையும் கூப்பிடுற. அதுக்கு செல்ல பேர் அது. என்னண்ணே ரொம்ப முக்கியம். நடந்துச்சுனா எடுத்து பாத்துக்க. ஜூம் பண்ணி பாருனே. வாய் ஓரக்கட்டை பண்ணி ஒரு அண்ணே. மானகட்ட போல மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு உரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க மத்தள மேலும் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க கைத்தளம் நான் பட்ட கனவு கண்டேன் அந்த கனவுகள் நினைவாக உறவு தந்தார் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு வணங்கிட்டேன் முருகா வள்ளி வள்ளி வேடனாக வந்து விளையாடியது நான் தான். உனக்கு என்ன வரம் வேணும்? பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காக காத்திருப்பவள் நான். தங்களை தவிர என் அருகில் யார் முருகா நிற்க முடியும்? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். இந்த தொழிலில் மென்மேலும் யாம் வளர வேண்டும். ஏற்கனவே தாரம் ஒன்று ஆயிருந்தாலும் தாரத்திலே இரண்டாக இருந்தாலும் தரத்திலே முதல் தர வேண்டும் கேட்டுவிட்டீர். இன்றையிலிருந்து உன் நாட்டு மக்களும் சரி நாடு செழித்து நல்ல மழை பெய்து நாட்டு மக்களால் இன்புற்று வாழ்வார்கள். அவர்கள் வாய் மூலமாகவே வள்ளி தெய்வானை சமேதர சுப்பிரமணியன் என்றே அழைப்பார்கள். எப்படி பொருத்தமா உனக்கு பொருத்தமா எப்படி மாலை வாங்கியிருக்காங்க பாருங்க. மஞ்சள் கலரு அங்க பாருங்க. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரால வாழ வேணும். வண்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும். துட்டு பெருக வேணும் ஞான தங்கமே ஊரால வாழ வேணும். நித்திய ஜெய மங்களோ நித்திய ஜெய மங்களோ 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 ஸ்ரீலட்சுமி சங்கர சாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். இதுவரையிலும் இந்த நாடகத்தினை கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும்